ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அக்னி காரியங்கள் தொடர்ச்சி. சப்த சோமயஜ்ஞங்களில் முதலாவதான அக்னிஷ்டோமமே பிரகிருதி. மற்ற ஆறும் அதன் விக்ருதிகள். அத்யக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் என்பன அவற்றின் பெயர். இவற்றில் வாஜபேயத்தை வெகு விசேஷமாக கருதி செய்வது வழக்கம். வாஜபேய யாகம் முடித்து எஜமானன் ஸ்நானம் செய்து வருகையில் யஜ்ஞ முடிவில் செய்வதற்கு அவப்பிரத ஸ்நானம் என்று பெயர். அவருக்கு ராஜாவே ஸ்வேத சத்திரம், வெண்பட்டு குடை பிடிப்பான். அவ்வளவு பெருமை இதற்கு. வாஜம் என்றால் அன்னம், பேயம் என்றால் பானம். அன்னபானாதிகளை, அதாவது நல்ல தானிய செழிப்பையும் நீர்வளத்தையும் லோகத்தில் ஏற்படுத்தி தருவதால் இதற்கு இப்படி பெயர். இன்னொரு விதத்திலும் இந்த பெயர் பொருந்துகிறது. இந்த யாகத்தில் சோமரச ஹோமம், பசு ஹோமம், 23 பசுக்கள், இவற்றோடு வாஜ, அதாவது அன்ன ஹோமமும் உண்டு. அது ஆன பின்பு சேஷ அன்னத்தால், மிகுதியுள்ள அன்னத்தால் எஜமானனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இதை இந்த யஜ்ஞத்திலேயே சிறப்பான அம்சமாக நினைப்பதுண்டு. வாஜத்தையே, அதாவது அன்னத்தையே பேயம், ஜலம்போல் அபிஷேகம் செய்வதாலும் வாஜபேயம் என்ற பெயர் பொருந்துகிறது. பிராமணன் சொத்தெல்லாம் சோமயாகத்துக்காகத்தான் என்று முன்பு சொல்வார்கள். திரவியங்களுக்காக ஓரளவும் பண்ணி வைக்கிற ரித்விக்குகளுக்கு தட்சிணையாக நிறையவும் செலவிட வேண்டும். இப்பொழுது சொத்து ஒன்றையே தான் நினைத்து கொண்டு சோமயாகத்தை மட்டுமின்றி செலவே இல்லாத சந்தியாவந்தனத்தை கூட விட்டுவிட்டிருக்கிறோம். 40-50 வருஷங்களுக்கு முந்திக்கூட நம்பூதிரிகளில் 10 குடும்பத்தில் 1 வீதமாவது சோமயாகம் நடந்து வந்தது. அவர்களில் மூத்தவன்தான் சோமயாகம் செய்யலாமென்று இருந்ததால் அவனுக்குத்தான் சொத்துரிமையும் இருந்தது. வசந்தே வசந்தே என்று சொல்லியிருப்பதால் தரித்திரர்களாக உள்ள பிராமணர்களும் கூட யாசகம் வாங்கியாவது வருஷா வருஷம் சோமயாகம் பண்ணி பிரதி வசந்த சோமயாஜிகள் என்று பெயர் வாங்கிய ஒரு காலமும் இருந்தது. மற்ற சோமயாகங்களை பண்ணாவிட்டாலும் இவற்றில் முதலாவதான ஜோதிஷ்டோமம் எனப்படும் அக்னிஷ்டோமத்தையாவது பண்ணினால் லோகத்தில் வைதிக ஸ்ரீ பிரகாசிக்கத் தொடங்கும். இந்த 21 யஜ்ஞங்களோடு 40 சம்ஸ்காரங்களும் முடிந்து விடுகின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.